கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தேவராயபுரம் பகுதியில் ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை பிடிப்பதற்கு கடந்த ஒரு வார காலமாக வனத்துறையினர் போராடி வருகின்றனர். அந்நிலையில் சனிக்கிழமையன்று அந்த காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முற்பட்ட பொழுது ஆனைமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார். தற்பொழுது அவர் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை இன்று தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொண்டாமுத்தூர் பகுதியில் யானை தொந்தரவு அதிகமாக உள்ளது. ரோலக்ஸ் யானை தொடர்ந்து ஊருக்குள் வருகிறது. மருதாச்சலம் என்பவரை தாக்கி அவரும் இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என தெரிவித்தார். இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்கிறேன். கும்கி யானைகளை வைத்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது கால்நடை மருத்துவர் விஜயராகவன் யானையால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மக்களை பாதுகாக்க கூடிய அதிகாரிகள் இதுபோன்ற சூழ்நிலையில் மாட்டக்கூடாது. மருத்துவர் பரிபூரணமாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றார். இதற்கான நிரந்தர தீர்விற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவையில் யானை மனித மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தாளியூர், நரசிபுரம், அட்டுக்கல் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியான பிரச்சினை உள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு என்னவென்றால் கர்நாடக மாநிலத்தில் அமைத்துள்ளதைப் போல தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும். ரயில் தண்டவாளங்களில் தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதிமுக ஆட்சியில் அதிகமான பேர் வனத்துறையில் நியமிக்கப்பட்டனர். ஆனால் தற்பொழுது குறைவாக உள்ளனர். தற்போது தொண்டாமுத்தூர் பகுதிக்கு டாக்சிலி பகுதியில் இருந்து வந்த வனக்குழுவினர் இங்கேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். வனத்துறையினருக்கு தேவையான உபகரணங்களை அரசு வழங்க வேண்டும் என்றும் அதிமுக ஆட்சியில் முன்வைத்த திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தாமல் உள்ளது. யானை மனித மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் கூடிய கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தொண்டாமுத்தூர், அதேபோல் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி, இந்த பகுதியில் தொடர்ந்து வனவிலங்குகள் குறிப்பாக யானை தொந்தரவு கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலும் கூட அது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து அந்த ரோலக்ஸ் என்ற அந்த யானை தொடர்ந்து ஊருக்குள்ள வந்து மருதாசலம் என்ற அட்டுக்கல் பகுதியிலே மலையடி வாரத்தில் மருதாசலம் என்ற ஒருவரை